முதலிலே. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் மலர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் மலர்வோம். அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னை திருக்குடில் ஆண்டு திருவிழாவின் 2ஆம் நாளாகி இன்று நற்கருணை பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நற்கருணை பெருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை நமக்காக தலைமையேற்று சிறப்பு செய்து இறைவனுடைய இறை ஆசிரை நமக்கு பெற்று தருபவர் நமது பாசமிகு நமது பங்கின் முன்னாள் உதவி அருள் பணியாளர் அருள்பணி செல்வதீபன் அவர்கள் தற்பொழுது மழை மாதா அருள்தல மச்சிரப்பாக்கம் உதவி அதிபர் தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் தன்னுடைய இறை பணியிலும் மக்கள் பணியிலும் தனது படிப்பிலும் பல்வேறு திட்டங்களிலும் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இறைவன் துணையிருந்து அவரை வழிநடத்த பராமரிக்க அவருக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அவருடைய அனைத்து சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும் நன்மைகளுக்காகவும் எல்லா விதமான தேவைகளுக்காகவும் நீண்ட நாள் நிறைவேறா தேவைகள் அனைத்திற்காகவும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இத்திருப்பலியில் ஆரோக்கிய மாதா பாத யாத்திரை குழுவில் உள்ள அனைத்து குடும்பங்களின் அன்பும் சமாதானம் ஒற்றுமையும் நிலவ வேண்டியும், கார்த்திக் பூரண உடல் சுகம் பெற வேண்டியும், சாமுவேல் அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருண் நீதிநாதன் பூஜா ஜீவித் உடல் நலம் சுகம் பெற்றதற்கு நன்றி பலியாகவும், ஜோசப் ஞானராஜ் மதுமிதா தருண் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அனு சதீஷ் தம்பதியருக்கு குழந்தை வரம் வேண்டியும், காணிக்கை மேரி உடல் நலம் பெற வேண்டியும், குடும்ப கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஞானசீலி சந்தோஷ் டயானா இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய குடும்ப கருத்துக்கள் சிறப்பு கருத்துக்கள் வேண்டல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி சுதா சபாடின் நிஷா ஆன்ஸ்டன் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கலாஸ் ஜோஸ்பின் ப்ரூசி பிரிட்ஸ்லி மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். ஷாலினி லூயிஸ் பிரைட்டன் கியா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெயமணி மீனா இவர்கள் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். தாமஸ் பென்சிகா நல்ல முறையில் வீடு கட்டியதற்கு நன்றி திருப்பலியாகவும், ஜெயராஜ் லூர்து மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கார்த்திகேயல் உடல் சுகம் பெற வேண்டியும், அசோக்குமார் உடல் சுகம் பெற வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இங்கு குழுமி இருக்கும் உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய ஆசிரை திருப்பலியில் முழுமையாக பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருள் நிறைந்த மாமரியின் அன்பு பிள்ளைகளே, வடமலை புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவினுடைய 2வது நாளாகி இன்று நற்கருணை பெருவிழாவை
அகமகிழ்வோடு பூரிப்போடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய நிறை ஆசிரை பெற்று இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கவும் முழுமையாக நம்மை வழிநடத்தவும் நம் குடும்பத்தை தொடர்ந்து எல்லா விதமான தீமையிலிருந்து பாதுகாத்து நம்மை விலக்கிடவும் நம் குடும்பத்தில் அமைதியை விதைத்திடவும் இறைவனுடைய அருளையும் நம்மை தொடர்ந்து இத்துணை ஆண்டளவாய் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் பாதுகாத்து வருகிற ஆரோக்கிய தாய் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் இறைவனுடைய ஆசிரை அன்னையினுடைய பரிந்து பேசுதலை தொடர்ந்து இந்த கல்வாரி பலியாக நாம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்திற்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கி செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 13 முடிய. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39 45 முடிய. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவரே, உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பான இறை மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் திருத்தொண்டராக இருந்தபோது எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் அறிவுரை இதுதான். ஒரு பங்கிலிருந்து வெளியே போயிட்டு திரும்ப அந்த பங்குக்கு வந்து பூசை வைக்கும்போது எங்கே போனாலும் இந்த வார்த்தை கேளுங்க ஃபாதர்னு ஒருத்தர் சொன்னார். அது நினைவுக்கு வருகிறது. நான் ரொம்ப நாள் கழித்து மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். பெருத்த மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, வடமலை புனித ஆரோக்கிய அன்னை ஓர் அதிசய அன்னை. வடமலை புனித ஆரோக்கிய அன்னை ஓர் அற்புத அன்னை. வடமலை புனித ஆரோக்கிய அன்னை வரம் தரும் அன்னை. வடமலை ஆரோக்கிய அன்னை வழிகாட்டும் அன்னை. இது என்னுடைய வார்த்தையை மட்டுமல்ல, இதை நான் கேட்டிருக்கிறேன், இதை நான் கண்டிருக்கிறேன், இதை நான் அனுபவித்திருக்கிறேன், இதை நம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு விமரிசையாக ஒரு கெபி திருவிழா நடைபெறுவது என்பது இங்கு மட்டும்தான் சாத்தியம் என்று நினைக்கிறேன். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அன்னை மரியாள் நமக்கு செய்திருக்கிற அளப்பரிய காரியங்கள் தான். அன்னை மரியா வழியாக இங்கு குடிகொண்டுள்ள தாய் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் செய்திருக்கக்கூடிய எண்ணிலடங்கா நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு விமரிசையாக நாம் கொண்டாடுகிற இந்த திருவிழாக்கள். இது சாட்சியமாக நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இனிய வேளையில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டு பெருவிழா நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கு இருக்கிற நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய வஜ்ர தூண்கள் என்று சென்ற ஆண்டு முழுவதும் எங்களை சொல்லி கொண்டிருந்தவர். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய என்றென்றும் வஜ்ரத்தூண் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள்தான். அவர்கள் சார்பாகவும் அவரோடு தோள் கொடுத்து இணைந்து உழைத்து கொண்டிருக்கிற உதவி பங்கு தந்தையர்கள் மற்றும் திருத்தொண்டர், அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து உடனிருந்து உழைத்து கொண்டிருக்கிற அருள் சகோதரிகள் மற்றும் அருள் சகோதரர்கள், மேலுமாக என்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் ஆம் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் நம்முடைய பங்கு தந்தைக்கு செய்து கொடுக்கின்றவர்கள் அருள் பணி பேரவினர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் எல்லா பக்த சபை குழுக்களும், மேலும் நீங்கள் அனைவரும் தான். எனவே உங்கள் அனைவரையும் இந்த இனிய நாளில் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். சத்தமே வரல, இப்போதான் இருக்குது. இன்றைய நாளினுடைய தலைப்பு அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தாய்.
நான் பிரசங்கம் வைக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்துமே திருப்பலி முன்னுரையில் வாசிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, பல பேர் கேட்டிருக்க மாட்டீங்கன்ட்டு. ஆமாம் தானே? கேட்காதவங்க மட்டும் கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்க. ஓகே. நிச்சயமாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் சொல்ல வந்த கருத்துக்கள் அனைத்தும் திருப்பலி முன்னுரையில் சொல்லி ஆகிவிட்டது. எனவே என்னுடைய மறையுரை சிந்தனை அனைத்தும் அந்த திருப்பலி முன்னுரையினுடைய விளக்கமாக தான் இருக்கும். அது ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க, நான் கொஞ்சம் லாங்காக முடிப்பேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பு மிக மிக அருமையானது, மிக மிக பொருத்தமான தலைப்பு. நான் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் இந்த டாபிக் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த தலைப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தாய். இதை 2 விதங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை, அன்னை மரியாள் எப்படி உடன்படிக்கை பேழையாக இருந்தால் என்பதை அறிந்து கொள்வதன் வழியாக புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையில் 3 காரியங்கள் இருந்தது. என்னெல்லாம்? 10 கட்டளை, ஆரோனின் கோல், மன்னா. இந்த 3ம் அன்னை மரியாவினுடைய வயிற்றில் இருந்தது. இந்த 3ம் அன்னை மரியாவினுடைய வயிற்றில் இருந்தது. முதல்ல என்ன காரியம்? 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் என்ன? இறைவனால் கொடுக்கப்பட்டவை, இறை வார்த்தை. கரெக்டா? இறைவனுடைய வார்த்தை. இங்கே 10 கட்டளைகள் இருந்தது, இறை வார்த்தை இருந்தது. இங்கே அன்னை மரியாவினுடைய வயிற்றில் யார் இருந்தார்? இயேசு இருந்தார். இந்த இயேசு என்பவர் யார்? இறை வார்த்தை. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தையான கடவுள் அன்னை மரியாவினுடைய உதரத்தில் பிறந்தார். அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இருந்த 10 கட்டளை என்கின்ற இறை வார்த்தை, அதே இறை வார்த்தை புதிய ஏவாளாகிய அன்னையினுடைய அந்த உடன்படிக்கை பேழையான அவருடைய திருவயிற்றில் இயேசுவாக, மனு ஏற்ற இயேசுவாக இருந்தது. ஒன்று. இரண்டாவது, ஆரோனின் கோல். இந்த ஆரோனின் கோல் என்பது குருத்துவத்தின் அடையாளம், அபிஷேகத்தின் அடையாளம். இங்கே உடன்படிக்கை பேழையில் ஆரோனின் கோல் இருந்தது. அதே போல் அன்னை மரியாவினுடைய உதரத்தில் இருந்த இயேசு யார்? தலைமை குரு. இயேசுதான் நிரந்தர குரு, நித்திய குரு. அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருந்த ஆரோனின் கோலுக்கு இணையாக இங்கே இருப்பது என்ன? தலைமை குருவாகி இயேசு. இங்கே ஆரோனின் கோல் குருத்துவத்தின் அடையாளம், இங்கே குருத்துவத்தின் தலைமை குருவான இயேசுவே இங்கே இருக்கிறார். மூன்றாவது என்ன? மன்னா. மன்னா என்னது? உணவு. அந்த மன்னாவை உண்டோர் அனைவரும் மடிந்து போயின. இங்கே உலகிற்கே உணவான ஒருவர் இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. மன்னாவை உண்டவர்கள் எல்லாம் அழிந்து போயின. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்போர் நிலைவாழ்வு பெறுவர். அப்போ அன்னை மரியாள் என்பவர் யார்? உடன்படிக்கையின் பேழை. இந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் பேழையில் இருந்த அனைத்தும் அன்னை மரியாள் சுமந்து கொண்டிருந்தார். இப்போ இதுல நம்முடைய டாபிக் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், இறை வார்த்தை இங்கே இருந்தது. அதே இறை வார்த்தை அன்னையினுடைய திருவயிற்றில் இருந்தது என்று சொன்னால், அன்னை சுமந்தது யாரை? இயேசுவை. இயேசு யார்? இறை வார்த்தை. வார்த்தை மனு உருவானவர் தான் இயேசு. அந்த இயேசுவை சுமந்தார், இறை வார்த்தையை சுமந்தார். எனவே அன்னை மரியாள் யார்? யாருடைய தாய்? இறை வார்த்தையின் தாய். இதான் முதல் காரியம். அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தாய். அது நேரடியாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் விளங்கிச்சா? இரண்டாவது செய்தி, அன்னை மரியாள் இதேதான் இன்னொரு விதத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இறை வார்த்தையின் தாய் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அன்னை மரியாள் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார். அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி வாழ்ந்தார். அன்னை மரியாள் இறை வார்த்தையை மட்டுமே இறுக பற்றி கொண்டு வாழ்ந்தார். இறை வார்த்தையினுடைய நிறைவாக கூட அன்னை மரியாவை நாம் கண்டுகொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று சொன்னால்,
பல நிலைகளில் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, யூத சமயத்தில் ஒரு கன்னியானவள் கருவுற்று இருப்பது என்பது சாபக்கேடு. அன்னை மரியாவை இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். யூத சமயத்தில் ஒரு பெண் கருவுற்றிருந்தால், திருமணமாகாமல் கருவுற்றிருந்தால், நடுவீதிக்கு கொண்டு வந்து அனைத்து ஆண்களும் கல்லால் அவளை எரிந்து கொல்லப்பட வேண்டும். அது சட்டம். இவை எல்லாம் அன்னை மரியாவுக்கு தெரிந்திருந்தும் நம்மலாம் புலம்புறோம். ஒரு சில நேரங்களில் என்ன புலம்புவோம்? கடவுள் ஏன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தார்? கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு அவமானங்களை கொடுத்தார்? இல்லாட்டி இதுவே உங்களுக்கு நடந்தா என்ன சொல்வோம்? எனக்கு கல்யாணமானதுக்கு அப்புறம் நடந்ததா பிரச்சனை இல்லையே, ஏன் கடவுள் என்னை சோதிக்கிறாரு? நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா? என் வாழ்க்கை நல்லா போகிறது கடவுளுக்கு பிடிக்கலையா? அப்படின்னு புலம்பி தள்ளி இருப்போம். ஆனால் இந்த புலம்பலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, எனக்கு எவ்வளவுதான் அவமானங்கள் வந்தாலும் சரி, ஏளன பேச்சுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சவால்களை நான் சந்திக்க நேர்ந்தாலும் சரி, இறைவனுடைய வார்த்தை எனக்கு போதும். இறை வார்த்தையை கடைபிடிப்பதால் எனக்கு துன்பங்கள் வந்தால் பரவாயில்லை. இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் எனக்கு துயரங்கள் வந்தால் பரவாயில்லை. இறைவனுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதால் என் உயிரே போனாலும் பரவாயில்லை. ஆனால் நான் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பேன் என்று நங்குரம் போல உறுதியாக இருந்தவள்தான் அன்னை மரியா. அதை நாம் வெளிப்படையாக பார்க்கலாம். ஆம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்கு பின் எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. ஆம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்கு பின்னால் எத்தனையோ தியாகங்கள் இருக்கிறது. ஆம் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்வேன். காரணம், என் ஆண்டவர் சொல்லிவிட்டார். கபிரியேல் தூதர் சொல்கின்ற வார்த்தை தூதருடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை. அந்த இறை வார்த்தைக்கு முற்றிலுமாக அடிபணிந்தவள் தான் அன்னை மரியாள். அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை அதை கடைபிடித்து வாழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு விடயம். இன்னொன்று, அன்னை மரியாள் இந்த கானாவூர் திருமணத்தில் என்ன நடக்குது? ரசம் தீர்ந்து விட்டு உடனே அன்னை மரியாள் என்ன சொல்றாங்க? ஏதாவது செய்ப்பா அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்றாரு? என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். இது அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தியிலும் மார்க் நற்செய்தியிலும் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, இயேசு இந்த மாதிரி பெருங்கூட்டத்துக்கு மறையுரை வைத்துக் கொண்டிருக்கிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இயேசுவினுடைய தாயும் சகோதரர்கள் வருகிறார்கள். உடனே ஒருத்தர் என்ன பண்றான்? இயேசு கிட்ட வந்து, தாயும் சகோதரர்களும் வந்திருக்காங்கன்னும் போது இயேசு என்ன சொல்றார்? சீடர்களை பார்த்து, யார் என்னுடைய தாய் தன் சகோதரர்கள்? என் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோரே, நடப்போரே என் தாயும் என் சகோதரரும். அப்போ இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னால், அல்லது இயேசுவினுடைய சொல் எதை சொல்கிறது என்று சொன்னால், யார் யாரெல்லாம் இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என் தாய், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் என்று சொல்லுகிறார். இதை அப்படியே வைத்துக்கொண்டு இந்த கானாவூர் திருமணத்துக்கு வந்து பாருங்க. ஆண்டவர் அங்கே இதெல்லாம், இந்த ஒரு நிகழ்வை தான் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்குவதற்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வு. ஆனால் எந்த ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை கடைபிடிப்பவர் தான் என் தாய் என்று சொன்னாரோ, அதே இயேசு கானாவூர் திருமணத்தில் யாரை தாய், யாரை அம்மா என்று சொல்கிறார்? அன்னை மரியாவை அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதே இயேசு யார் ஒருவர் இறை வார்த்தையின்படி வாழ்கிறாரோ அவர்கள்தான் என் தாய் என்று சொன்னவர், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது யாரை பார்த்தும் தாய் என்று சொல்லவில்லை. யாரை பார்த்து சொல்கிறார்? அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல கூட சீடர் யோவான் இருப்பார். அவரை பார்த்து கூட நீ என்னுடைய சகோதரன்லாம் சொல்லவே மாட்டார். இதோ உம் தாய் என்று சொல்வார். யாரை? அன்னை மரியாவை. அப்படி என்று சொன்னால் அன்னை மரியா, ஆண்டவர் இயேசு யாரை தாய் என்று சொல்லுகிறாரோ, யாரை அன்னை என்று சொல்கிறாரோ அவர்தான் இறை வார்த்தையின்படி வாழ்கின்றவர். அப்படி யாரை சுட்டி காட்டினார்? யாரை சொன்னார்? ஆண்டவர் அன்னை மரியாவை தான் சொன்னார். இப்படியாக பார்க்கின்ற போது அன்னை மரியாள் இறை வார்த்தையின் ஒட்டுமொத்த உருவமாக நிற்கிறதை பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லியிருக்கிறோம். நேரடியாக இறைவனை பெற்றெடுத்ததால் அவள் தாயாக இருக்கிறாள். இறை வார்த்தையின்படி வாழ்ந்ததால் அவர் இன்றைக்கு இறை வார்த்தையின் தாயாகவும் இருக்கிறார்.
எனவே அந்த தாயை தான் நாம் கொண்டாடுகிறோம். அந்த தாய் தான் இன்றைக்கு நம் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? இறை வார்த்தையின் தாயாக இருக்கணும். இப்போ பைபிளில் இறை வார்த்தையை கையில் வச்சிருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். நீங்க மட்டும்தான் உண்மையிலேயே இறைவனுடைய இறை வார்த்தையினுடைய பிள்ளைகள். அதுக்காக சொல்லல, அந்த அளவிற்கு நாம் இறை வார்த்தை மீது தாகம் கொண்டிருக்க வேண்டும். பைபிள் எடுக்கிறது, பைபிளில் சொல்லப்படுகிற செய்தியை உள்வாங்குவது, பைபிளில் சொல்லப்படுகிற வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குவது தான் அன்னை மரியாவுக்கு நாம் கொடுக்கிற பரிசு. இதை தவிர அன்னை மரியாள் நமக்கு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நாம் செலுத்துகிற எல்லா விதமான பக்தி முயற்சிகள், காணிக்கைகள், இவை எல்லாம் அன்னை மரியாவுக்கு அப்புறம்தான். முதன்மையானது என்னது? அவர் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார். எனவே அவரும் இறை வார்த்தையின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களை மெச்சித்துக் கொள்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற போது அன்னை மரியாவுக்கு அதுதான் நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். இதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இறுதியாக இன்றைக்கு காலையில் எனக்கு இந்த ஒரு சிந்தனை மனதில் உதித்தது. இன்றைக்கு காலைல பூசைக்கு போனவங்களா யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கு நற்செய்தி வாசகம் என்ன? விதைப்பவர் உவமை. கரெக்டா? இந்த விதைப்பவர் உவமையில் என்ன நடக்கிறது? நல்ல நிலத்துல, எல்லா நிலத்திலும் விதைக்கிறாங்க. விதைப்பவர் விதைக்கிறார், எல்லா இடத்திலும் போகுது. இப்போ இன்றைக்கு கடவுள் என்கின்ற கடவுள் நல்ல நிலமாகிய மரியாவிடத்தில் தன் மகனை பிறக்க செய்தார். மரியாள் நல்ல நிலம், மரியாள் நல்ல நிலம். அந்த நல்ல நிலமாகிய மரியாவிடத்தில் ஆண்டவர் இயேசுவை கடவுள் பிறக்க செய்தார். ஒரு விதைய இந்த இடத்துல போட்டால் முளைக்குமா? கிடையாது. அல்லது இறுகி போன கனத்த ஒரு தரை மட்டத்தில் போட்டனா வளருமா? வளராது. அப்போ இறை வார்த்தை, அப்போ இறை வார்த்தையின்படி கேட்போர் தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள் சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், அன்னை மரியாள் தான் நல்ல நிலம். அந்த நல்ல நிலம். எனவேதான் ஆண்டவரே ஒருவரை தான் வாழ்த்துகிறார், ஒருவரை தான் போற்றுகிறார். அது யார்? அன்னை மரியாள். எனவேதான் அந்த ஒருவரிடத்தில் தன்னுடைய மகனை பிறக்க திருவுளம் கொள்கிறார். எனவே அவர் நல்ல நிலமாக இருக்கிறார். எனவே அந்த நல்ல நிலத்தில் இறைவனை பிறக்க செய்கிறார். லாஸ்டா அந்த நல்ல நிலம் அன்னை மரியாள் எப்படி நல்ல நிலமா மாறினார் என்று சொன்னால், அவள் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார். இறை வார்த்தையின்படி வாழ்ந்ததால் மட்டும்தான் அவர் நல்ல நிலமாக இருக்கிறார். எனவே இந்த உவமையில் என்ன சொல்லப்படுகிறது? விதை இறை வார்த்தை. அப்போ அன்னை மரியாள் நல்ல இறை வார்த்தை, நல்ல நிலமாக இருப்பதற்கு காரணம் அடிப்படையில் அவர் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார். இறைவனுடைய சொற்படி அவர் கேட்டார். இறைவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொன்னார். எனவே அவர் நல்ல நிலமாக மாறியிருந்தார். எனவே முற்றிலும் நல்ல நிலமாகி அந்த நிலத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மகனான இயேசு ஆண்டவர் தன்னுடைய மகனை அந்த தாயிடத்தில் பிறக்க செய்திருக்கிறார். இந்த மூன்று விடயங்களை வைத்துக்கொண்டு உண்மையிலேயே நாம் அடித்து சொல்லலாம், அன்னை மரியாள் இறை வார்த்தையின் தாய். அன்பார்ந்தவர்களை, இறுதியாக இதோடு முடித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் பேசு பொருளாக இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அல்லது ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைக்கிற, அல்லது குறிப்பாக அமெரிக்க தேசத்தை ஆட்டி படைத்த ஒரு நிகழ்வு நம்ம பலருக்கு தெரிந்திருக்கும். சார்லி கர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய படுகொலை. இவர் ஒரு கல்லூரியிலே 3000 பேர்களுக்கு போதித்திருக்கிறார். 3000 பேர்களிடத்தில் அவர் பேசி கொண்டிருக்கின்ற போது அவருடைய கழுத்தில் ராபின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு 22 வயது மனிதர் அவருடைய தொண்டையிலே துப்பாக்கியால் சுட்டு அவரை படுகொலை செய்கிறார். அவர் அந்த பையன் 22 வயசு பையன், அந்த காலேஜிலே டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இது ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், யார் இந்த சார்லி கர்க்? இவர் ட்ரம்போட நெருங்கிய நண்பர். அது மட்டும் கிடையாது, புராட்டஸ்டன்ட் பாஸ்டர். புராட்டஸ்டன்ட் அவ்வளவு இறைவார்த்தையை அறிவித்து, நற்செய்தியை அறிவித்து, பல சீரிய சிந்தனைகளை மக்களுக்கு வழங்கி அமெரிக்க தேசம் முழுவதும் மிக பிரபலமாக இருந்த ஒரு மனிதர் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார்.
அவர் படுகொலை செய்வதற்கு முன்பாக ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஒரு பேட்டி ஒன்றை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் கூட பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறார், மேரி இஸ் த சொல்யூஷன். மேரி இஸ் த சொல்யூஷன். அப்படின்னா என்ன? அன்னை மரியாள் தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு. அன்னை மரியாள் தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு. அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார், சர்ச்சைக்குரிய காரியங்களை கூட பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு புராட்டஸ்டன்ட்டுக்குரிய ஒரு மனிதர், அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளாத சபையை சார்ந்த ஒரு மனிதர், அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், மேரி இஸ் த சொல்யூஷன். இந்த ஒரு ஒற்றை வார்த்தை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பேசு பொருளாக இருக்கிறது. அவர் ஏன் இப்படி சொன்னார்? அவர் மேலுமாக அவர் சொல்கிறார், she deserves more honor. அவர் இன்னும் போற்றப்பட தகுதியானவர், இன்னும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளாத குழுவினரிடந்து ஒருவர் இவ்வாறு சொல்கிறார். காரணம், அன்னை மரியாவினுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை அவர் உணர்ந்திருக்கிறார். எனவேதான் மேரி இஸ் த சொல்யூஷன் என்று சொல்கிறார். அன்னை மரியாள் தான் எல்லாவற்றிற்கும் தீர்ப்பு, எல்லாவற்றிற்கும் தீர்வு. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, நம்முடைய சமுதாய வாழ்விலும் சரி, நமக்கு தீர்வு வேணும் அப்படின்னா அன்னை மரியா மட்டும்தான். அன்னை மரியா வழியாக நாம் கடவுளிடத்திலே செல்கிறோம். எனவே அன்னை மரியாள் எப்படி 15 வயதிலேயே பக்குவமானாரோ, பக்குவமடைந்து இறை வார்த்தைக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, நாமும் இறைவனுடைய வார்த்தைக்காக நம்மையே அர்ப்பணிப்போம். அன்னை மரியாள் தான் நம் குடும்பத்திற்கு, நம் சமுதாயத்திற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கு தீர்வாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அன்னை மரியாவை பற்றி கொண்டு வாழ, இறை வார்த்தையின்படி வாழ்ந்து அன்னையினுடைய பிள்ளையாக மாறிட இறைவனிடத்திலே அருள் வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம், நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தைக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழவும் கனிவோடும் பொறுமையோடும் மக்களை வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒருபோதும் எமை பிரியா எம் தந்தையே, இன்றைய திருப்பலியின் வழியாக உமது ஆசிரை எங்களுக்கு பெற்றுத்தரும் அருள்பணி செல்வதீபன் அவர்கள் உமது வார்த்தையின் ஒளியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க, இறையாட்சியை இம்மண்ணில் உருவாக்க தேவையான நல்ல உடலுள்ள ஆன்ம நலனை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் பரம்பொருளே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித தேவ சகாயம் அன்பியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்கள் எல்லா நன்மைகளுக்கும் நீரே ஊற்றாக இருக்கின்றீர் என்பதை அறிந்து எங்களிடம் இருக்கும் எல்லா நன்மைகளையும் பிறருக்கும் தேவையில் உழல்வோருக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, இங்கு உம்மை நாடி உமது ஆசிரை பெற்று செல்ல வந்திருக்கும் அனைவரையும் உமது அருளால் ஆசிரால் நிரப்பி இவர்களின் குறைகளை போக்கி தேவைகளை நிறைவேற்றி வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நற்கருணை ஆராதனையின் போது நாம் ஒப்பு கொடுத்த அனைத்து மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அன்னை மரியா வழியாக, வரம் தருகிற ஆரோக்கிய தாய் வழியாக, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆரோக்கிய தாய் வழியாக, நம்மை வழி நடத்துகிற, நமக்கு வழிகாட்டுகிற ஆரோக்கிய தாய் வழியாக இறைவன் நமக்கு அவருடைய இரக்கத்தை பொழியும்படியாக, நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைவன் பூர்த்தி செய்யும்படியாக, நம்மை தொடர்ந்து நித்தமும் வழி நடத்தும்படியாக, இறைவனுடைய திருக்கரங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா,
நாங்கள் நம்பிக்கையோடும் உரிமையோடும் பிள்ளைக்குரிய மனப்பான்மையோடும் நாங்கள் ஏறெடுத்த அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நீர் கனிவோடு செவிசாய்த்து உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு பொழிந்து எங்களை காத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. அது என்னையும் நினைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் ஏழு வண்ணம், அங்கு இருக்கும் வரங்கள் உந்தன் அருட்கோலம். இயற்கை அழகு உந்தன் ஏழு வண்ணம், அங்கு இருக்கும் வரங்கள் உந்தன் அருட்கோலம். கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. அது என்னையும் நினைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து இணைந்து நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிற கல்வாரி பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். கடவுளின் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை மகன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மனு ஒரு எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையானது தகுந்த தயார் சங்கீதமே அன்பானாய் அருளானாய் உயிரானாய் உறவானாய் அன்பானாய் அருளானாய் எல்லாமே நீயானாய் இதயம் தேடும் அன்பான தெய்வம் நெஞ்சம் பாடும் ஆனந்த கீதம் உனக்கல்லவா. பார்த்து கொண்டே யுகம் வாழ வேண்டும், யுகமெல்லாம் சுகமாக மாறிடவே. துயில் கொண்ட போதும் துணை நீ வேண்டும், துணை வேண்டி இரவெல்லாம் ஏங்குகின்றேன். நீ சென்ற பாதை நான் என்றும் செல்ல, நீ சென்ற பாதை நான் என்றும் செல்ல. ஆண்டவனே ஆண்டவனே நெஞ்சே நெஞ்சே எந்தன் நண்பே, என்றும் எந்தன் தஞ்சம் நீ. நெஞ்சே நெஞ்சே எந்தன் நண்பே, என்றும் எந்தன் தஞ்சம் நீ. இதயம் தேடும் அன்பான தெய்வம் நீ அல்லவா. இயேசுவே நெஞ்சம் பாடும் ஆனந்த கீதம் உனக்கல்லவா. இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும்
அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நன்னாளில் வார்த்தையான இறைவன் வார்த்தை வழி நம்மோடு உரையாடி இருக்கிறார், உறவாடி இருக்கிறார். தன்னுடைய வல்லமையுள்ள பிரசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய உயிருள்ள பிரசன்ன அனுபவத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் துணையாக இருக்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் புனித ஆரோக்கிய அன்னைக்கும் கைகளை தட்டி நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். இந்த நன்னாளில் வடமலை புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவின் 2வது நாள் கொண்டாட்டத்தை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, நம் ஒவ்வொருவருக்கும் பிடித்தமான நம்முடைய முன்னாள் உதவி தந்தை அருள்பணி செல்வ தீபன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட நாள்களுக்கு பின்பு மீண்டுமாய் தந்தை நம்மோடு அருமையான திருப்பலி, அற்புதமான வல்லமையுள்ள மறைவுரை சிந்தனை, இறைவனுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நற்கருணை ஆராதனை. தந்தை அவர்கள் மழைமலை மாதா அருள்தலத்தில் உதவி அதிபராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை நன்கு நாம் அறிவோம். திறமையானவர், சிறந்த மறைவுரையாளர், வித்தியாசமான கருத்துக்களை வெவ்வேறு கோணங்களில் அசை போட்டு பகிரக்கூடிய வல்லமையை பெற்றவர் தந்தை அவர்கள். நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகாய் சொல்லி அதன் வழியாய் ஏதேனும் சிறப்பு கருத்தை நம்முடைய உள்ளத்தில் ஊன்றக்கூடியவர் நம்முடைய தந்தை அவர்கள். சிறந்த எழுத்தாளர். இப்பொழுது கூட நம்முடைய தந்தை அவர்கள் அச்சிறப்பாக்கத்தில் கதையும் விதையும் என்கிற தலைப்பில் அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். சீரிய சிந்தனையாளர், கூர்மையான சிந்தனை, ஆழமான கருத்துக்களை கொடுக்கக்கூடியவர். சிறந்த பாடகர். நாம் அனுபவித்த ஒன்றே. நிறைய பாடல்களை தந்தையவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இசையமைத்திருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். நேரத்தை கருத்தாய் செலவிடக்கூடியவர், விரயம் செய்யாமல் கருத்தாய் செலவிடக்கூடியவர். எப்பொழுது அவர் உறங்குவார், எப்பொழுது ஓய்வெடுப்பார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார், உழைத்து கொண்டே இருப்பார். உழைப்பினுடைய அடையாளமாக தந்தையவர்களை நான் பார்க்கிறேன். எவ்வளவு பணி கொடுத்தாலும் சுலபமாக, எளிமையாக, விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய தந்தை அவர்கள். புலிப்பாக்கம் புதிய ஆலயம் சாத்தியப்பட்டது என்று சொன்னால் காரணம் நம்முடைய தந்தை அவர்கள். அவர் இல்லாமல் அது சாத்தியமாக மாறியிருக்க வாய்ப்பில்லை. இவ்வளவு பண்புகளுக்கு காரணம் அவருடைய எளிமை, அவருடைய பணிவு, அவருடைய தாட்சி. ஆணவம் இல்லாதவர், தலைகணம் இல்லாதவர், தற்பெருமை இல்லாதவர் நம்முடைய தந்தை அவர்கள். தந்தை அவர்கள் அச்சிறப்பாக்கத்தில் தெம்போடு ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மண்ணில் ஓராண்டு உழைத்து இங்கிருந்து தந்தை அவர்கள் ஏராளமான அனுபவங்களை பெற்று இன்னும் துடிப்போடு பணியாற்றி கொண்டிருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்முடைய தலைமை ஆலயத்தின் சார்பாக நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி செல்வ தீபன் அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அன்பின் அடையாளமாய் தந்தை அவர்களுக்கு நம்முடைய உதவி தந்தையர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். தந்தை அவர்களை நெஞ்சார வாழ்த்துவோம் கைகளை தட்டி. அவருடைய பணி சிறக்க, இறைவன் அவருக்கு துணையாக இருக்க, கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, இன்னும் ஏராளமான அதிசயங்களை இறைவன் தந்தை வழியாய் செய்ய நாம் தொடர்ந்து அவருக்காக இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பித்த புனித தேவ சகாய் அன்பு இறை மக்களுக்கு சிறப்பு நன்றி. இந்த அன்பு இறை மக்கள் முன்கூட்டியே இந்த வழிபாட்டிற்காக
எல்லா பயிற்சியும் எடுத்து தயாரிப்புகளையும் மேற்கொண்டு சிறப்பாக இவர்கள் இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அன்பியத்தினுடைய பொறுப்பாளர், அவரோடு சேர்ந்து உழைத்த அனைத்து அன்பிய இறை குடும்பங்கள், அன்பு இறை மக்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. கைகளை தட்டி இந்த அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்மோடு எந்நாளும் இருந்து உடன் பயணிக்கக்கூடிய, பல நிலைகளில் துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அருட் சகோதரிகளுக்கும், சிறப்பாக பாடல் பாடிய நம்முடைய பாடற் குழுவினருக்கும், பீடத்தில் உதவியாக இருந்த பீட சிறார்களுக்கும், பீட அலங்காரம் செய்தவர்களுக்கும், வண்ண கோலமிட்டவர்களுக்கும், திருப்பலி காணிக்கை எடுக்க உதவியவர்களுக்கும், திருப்பலி கருத்துக்கள் எழுத உதவியவர்களுக்கும், குருக்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், உணவு ஏற்பாடு செய்யக்கூடிய அன்பு உறவுகளுக்கும், இறை மக்களுக்கு உணவு தயார் செய்தவர்களுக்கும், இறை மக்களுக்கு உணவு உபயம் செய்தவர்களுக்கும், பந்தல் அமைத்தவர்கள், நிகழ்வை பதிவு செய்து வலை ஒளியில் வெளியிடும் அன்பு உள்ளங்களுக்கும், இருக்கைகளை ஏற்பாடு செய்தவர்கள், வளாகத்தை சுத்தம் செய்தவர்கள், இந்த திருக்குடிலின் பொறுப்பாளர் அவர்களுக்கும், தலைமை ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், சிறப்பான ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த அன்பு குழுவினர், வடமலை பகுதி இறை மக்கள், வெளிப்பங்கு இறை மக்கள், பங்கு இறை சமூகம், இளையோர், அருள் பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், அருள் சகோதரர் கிளின்டன், திருத்தொண்டர் சங்கர், மேலுமாக நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய நங்கூரங்களாக விளங்கக்கூடிய உதவி தந்தையர்கள் அருள்பணி செல்வநாயகம், அருள்பணி மதன் பாபு, இவர்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, நாளை நாம் திருத்தேர் திருவிழாவை சிறப்பிக்க இருக்கிறோம். நாளை மாலை 5 மணிக்கு சிறப்பு ஜெபமாலையும், ஜெபமாலையும் முடிந்து சிறப்பு திருவிழா திருப்பலியும், திருப்பலி முடிந்து அன்னையினுடைய தேர் பவனி கொடியிறக்க சிறப்பு நிகழ்வு, அதை தொடர்ந்து அன்பின் உணவானது வழங்கப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்க, இறை ஆசிரியர் பெற்று செல்ல, ஆரோக்கிய அன்னையினுடைய ஆரோக்கியங்களை நீங்கள் முழுமையாய் அனுபவிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலி நமக்காக தலைமையேற்று சிறப்பிக்க இருப்பவர் அருள்பணி சுரேஷ் ஜேசுதாஸ், நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய வழக்குரைஞர் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள். மேலுமாக இந்த வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித பிலிப்பு மற்றும் புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, நீங்கள் பயன்படுத்திய இருக்கைகளை தயவு கூர்ந்து ஓரத்தில் அடுக்கி வைத்துவிட்டு செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். சாலையினுடைய ஓரத்தில் அடுக்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அன்பின் உணவில் பங்கெடுத்த பிறகு குப்பைகளை ஆங்காங்கே போட்டு விடாமல் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து உதவி செய்யவும் அன்போடு அழைக்கிறோம். தயவு செய்து ஒரு அன்பு வேண்டுகோள் உங்கள் ஒவ்வொருவருக்கும், கூட்டமாக சென்று உணவை பெறாமல், அன்பின் உணவை வாங்காமல், தயவு செய்து வரிசையில் நின்று நீங்கள் பொறுமை காத்து இந்த அன்பின் உணவை பெற்று மகிழ பாசத்தோடு அழைக்கிறோம். தன்னார்வ தொண்டர்கள் மக்களை 2 வரிசையில் நிற்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கு, அவர்களுக்கு, மக்களுக்கு என எல்லோருக்கும் நன்றி சொன்னவர் நம்முடைய பங்கு தந்தை. ஆனால் அவருக்கு யார்தான் நன்றி சொல்ல யாரும் இல்லை. காரணம், அவர் பின்னாடி இருந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பவர், எல்லாவற்றையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறவர். அவரோடு இருந்து நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இவை எல்லா நிகழ்வுக்கும் பின்னாலும் நின்று கொண்டு நம்மை எல்லாம் வழி நடத்தி, ஆன்மீக பாதையில் வழி நடத்தி, இறைவார்த்தையின் படியில் நம்மை வாழ செய்கிற, தூண்டுகிற முன்மாதிரியான ஒரு குருவானவரை நம்முடைய தலைமையாலும் பெற்றிருப்பது நாம் பெற்ற பேர் என்றே நான் சொல்லுவேன். எனவே இந்த தருணத்தில் என்னை இந்த நாள் கொண்டாட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து என்னை உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த நல் வாய்ப்பினை தந்த நம்முடைய பங்கு தந்தை அருள்பணி தாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவித்து மகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் இனியவளே, தூய மாமரியே, உம்மை பாடி மகிழ்ந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம். அன்னையே, இறைவனின் தாய்மரியே, வாழ்க வாழ்க, அன்னையே நீ வாழ்க, உம்மருள் பொழிந்திடுக. இறைவனின் இனியவளே, தூய மாமரியே, உம்மை பாடி மகிழ்ந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம்.